வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் இன் பவுட்ரி. ஸோ பவுட்ரி ஃபார்மிங்கோட ஒரு டைப்பான எக்கனாமிக் ஜுவாலஜியில் ஒரு டைப் பவுட்ரி ஃபார்மிங். ஸோ பவுட்ரி ஃபார்மிங்கில் இருக்கிற ஒரு டைப் இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் ஆஃப் பவுட்ரி ஃபார்மிங். ஸோ என்னென்ன பிரீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம போன கிளாஸில் பார்த்த ரிவ்யூ என்னென்ன அப்படின்னா டீப் லிட்டர் சிஸ்டம். ஸோ டீப் லிட்டர் சிஸ்டம்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஃபீடர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், டியூப் ஃபீடர்னா என்ன, லாங் ஃபுட் த்ரூ ஃபீடர்னா என்ன, அதெல்லாம் நம்ம எப்படி ஃபீட் பண்ணணும், அது என்ன ஹைட்டில் இருக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாமே பார்த்தோம். ஸோ கேஜ் சிஸ்டம். ஸோ கேஜ் சிஸ்டமில் கேஜ் ரியரிங்னா என்னன்னு பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் இன் த கேஜ் சிஸ்டம், அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஜ் சிஸ்டம், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஜ் சிஸ்டம். ஸோ அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸில் நான் முன்னவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்ந்து இம்பார்ட்டன்ட் பிரீட்ஸ் ஆஃப் பவுட்ரி, என்னென்ன பிரீட்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் த பர்பஸ் ஃபார் விச் தே ஆர் டெவலப்ட், எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து பிரீட்ஸ் மாறுது. ஸோ அதில் லேயர்ஸ் எக் ப்ரீடர்ஸ் ஆகவும், ப்ராய்லர்ஸ் மீட் ப்ரீடர்ஸ் ஆகவும், டியூயல் பர்பஸ் எனக்கு எக்கும் தேவைப்படும் மீட்டும் தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் வளர்க்க போகிறேன். ஸோ அதை நான் டியூவல் பர்பஸ் ப்ரீட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அதுக்காகவும் பேஸ்ட் ஆன் நேச்சர், ஸோ டெசி ப்ரீட், அதாவது இண்டிஜினஸ் வெரைட்டி. இண்டிஜினஸ் வெரைட்டினா என்னது அப்படின்னா இன்சிட்டூ, அதாவது என்னோட நேட்டிவ்ல இருந்து. இண்டிஜினஸ் அப்படின்றது என்னோட நேட்டிவ்லேருந்து. எனக்கு இந்தியாவோட இண்டிஜினஸ் பிகாக் அப்படின்னா சொன்னோன்னா அது என்ன எங்கே இருக்குது, அது இந்தியாவோடது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இண்டிஜினஸ் வெரைட்டி. ஸோ எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் நான் இம்ப்ரூவ்டு பிரீட், அதாவது வெளியே இருந்து ஒரு பிரீடை நான் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பிரீடை நான் எப்படி வளர்த்தேன், எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்றது எக்ஸாட்டிக் பிரீட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபாரின் பிரீட்ஸ். ஸோ எக்ஸாட்டிக் பிரீட்ஸை நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் லெக் ஹார்ன், ரான் ஐலாண்ட் ரெட், பிரம்மா, நெக்ஸ்ட் திங் பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஷயர், கிரிராஜா, அசீல், இந்த மாதிரி டைப் ஆஃப் பேர்ட்ஸ், பேர்ட்ஸு, ஹெஞ்சு, சிட்டோகாங், கெட கடக்கநாத், அது எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இவங்களோட ஃபோட்டோஸும் நான் பின்னாடி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இமேஜ் பார்த்தோன்னே கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபவுல்ஸ் இன் த கேஜ் சிஸ்டம். கேஜ் சிஸ்டமில் ஃபவுல்ஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபவுல்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த கேஜஸ் ஆஃப்டர் 4 months. ஸோ 4 months ஆனோடனே ஃபவுல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். The fowls are disinfected for external parasites before transferring to the cages. ஸோ ஃபவுல்ஸை நம்ம எடுத்தோன்னே கேஜ்குள்ளே போடுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா, அது எதுலையாவது சிக்காக இருக்கான்றதை செக் பண்ணி நம்ம அந்த கேஜில் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபவுல்ஸ் ஆர் டிவார்ம்டு, அதாவது டிவார்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா அனிமல்ஸ்க்குமே கொடுப்போம். ஸோ வாட் இஸ் டிவார்மிங் அப்படின்னா அவங்க உடம்புல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை டேப்லெட்ஸ் மூலமாகவோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ, என்னென்ன வியாதிகள்லாம் இருக்கோ, ஸோ அது ஏதாவது வரப்போகுதா, இல்லை அது ஏதாவது சிக்காக இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த எல்லாத்தையும் குணப்படுத்துறது தான் டிவார்மிங். அதாவது வருமுன் காப்போம்னு சொல்லணும்ல, அது மாதிரி வரத்துக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம செய்கிறது தான் டிவார்மிங். Booster dose of fowlpox vaccine is given before transferring to the cages. ஸோ ஒரு பிரீட்ஸுக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ ராபிஸ் இன்ஜெக்ஷன் நம்ம நாய் கடிச்சா போடுவோம் இல்லையா, அது மாதிரி பூனைகளுக்கும் நாய்களுக்குமே அதே ராபிஸ் இன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டு தான் அந்த பூஸ்டர் டோஸ் பூஸ்டர் டோஸ் எதுக்காக ஆக்சுவலி அவங்களோட இம்யூன் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அவங்களோட இம்யூன் சிஸ்டமை பில்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த பூஸ்டர் டோஸ். ஸோ இந்த பூஸ்டர் டோஸை போட்டு அவங்கள கேஜில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒன், தி கேஜ் பேர்ட்ஸ். The cage birds must be de-beaked, cutting the beaks in the form of V on the mouth. ஸோ கேஜ் பேர்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டீபீக் பண்ண போகிறோம். அதாவது அது என்ன கொத்தாமல் இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக அது என்ன கொத்தாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2 to 3 birds may be placed in a cage. என்னையும் அது கொத்தக்கூடாது, கூட இருக்கிற எந்த பேர்ட்ஸையும் அது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. The cage birds are given mash feed, அதாவது கேஜில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ நமக்கு ஆக்குப்பை பண்ணுற ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதுங்க சாப்பிட்றதுக்கும் ஏதாவது அதுங்களுக்கு சிக்கிக்கிச்சு அப்படின்னா நான் அதுங்களால வெளியே கூட வர முடியாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம பவுடர்டு ஃபீடாக தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ பெல்லட் ஃபீட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க.
மேஷ் ஃபீட் வில் ப்ரொடியூஸ் சாலிட் ட்ராப்பிங்ஸ். ஸோ பல்லட் ஃபீட்ஸை கொடுத்தா அது என்ன ஆகும், கட்டி கட்டியாக பாத்ரூம் போகுமா. ஸோ அது வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்க்ரீஷன் எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு அவங்களோட புவர் லிட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம அடுத்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மேஷ் ஃபீட் கொடுக்கும்போது அவங்களுக்கு சாலிட் ட்ராப்பிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம மேஷ் ஃபீட் கொடுக்குறோம். இந்த கேஜ் ஃபீட்ஸ் The cage birds must be trained to drink water in the nipple drinker. ஸோ நிப்பிள் ட்ரிங்கரில் தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்கள நம்ம கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணியிருக்கணும். வெரி ஆஃபன் கேஜ் பேர்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் பை டிசீஸ் கால்ட் கேஜ் லேயர் ஃபேட்டிக். ஃபேட்டிக்னா நம்ம என்ன சொல்லலாம், சோர்வுன்னு சொல்லுவோமா. ஸோ கேஜில் இருக்கனால அவங்களுக்கு பறக்க முடியாது, அவங்களால நடக்கக்கூட முடியாது. ஸோ ஒரே இடத்துல தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி சோர்வாக நம்ம சோம்பேறியாக இருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஃபேட்டிக்காகவும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதனால இது எப்படி ஆகுது, திஸ் இஸ் காஸ்ட் பை த டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம், பாஸ்பரஸ், அப்புறம் NaCl, சோடியம். இது மாதிரி குறைபாடுகள்னால அவங்களுக்கு இந்த டிஃபிஷியன்சினால அவங்க இந்த மாதிரி ஃபேட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஹென்ஸ் த ஃபீட் மஸ்ட் கண்டெய்னிங் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ரெக்கமெண்டட் ரேஷியோவில் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி ஃபேட்டிக்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபீட்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் ஆஃப் கேஜ் சிஸ்டம். ஸோ கேஜ் சிஸ்டமில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, த கேஜ் சிஸ்டம் நீட்ஸ் வெரி லிமிட்டட் ஸ்பேஸ் தான் அங்கே இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ண முடியுது, பேர்ட்ஸுக்கு ஃபீட் கம்மியாகும். ஸோ அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், கேஜ் சிஸ்டம் ஈச் பேர்ட் ரெக்வயர்ஸ் ஒன்லி 1 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃப்ளோர் ஸ்பேஸ். ஸோ அப்படின்னா இன் டீப் லிட்டர் சிஸ்டமில் அது எப்படி இருக்கணும், ஈச் பேர்டுக்கு ரெக்வயர்ஸ் 2 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்பட்டுச்சு. பட் இங்கே எப்படி, ஒரு பேர்டுக்கு 1 ஃபீட் கொடுத்தா போதும். கேஜ் பேர்ட்ஸ் கன்சியூம்ஸ் லெஸ் ஃபீட். நான் முன்னவே சொன்னேன் இல்லையா, கேஜ் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, கம்மியாக தான் சாப்பிடும். Next one, this is due to restricted movement of the birds in the cage system. ஸோ கேஜ் சிஸ்டமில் அவங்க எல்லாரும் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாங்க. அதனால ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்டாக இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கம்மியான ஃபீடு சாப்பிட்றாங்க. கேஜ் சிஸ்டம் நீட்ஸ் லெஸ் பிஹேவியர். அதாவது அவங்க அவ்வளோவா அவங்களோட பிஹேவியரை காமிக்கவே மாட்டாங்க, சாப்பிடுவாங்க தூங்குங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பேர்ட்ஸ் கேன் பி நர்ஸ்டு இண்டிவிஜுவலி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள தனித்தனியாக கூட அவங்கள நர்சிங் பண்ணிக்கலாம். நோ பாசிபிலிட்டி ஆஃப் கென்னிபாலிசம். ஸோ கென்னிபாலிசம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸுமே இருக்காது. ஸோ வாட் இஸ் மென்ட் பை கென்னிபாலிசம்? கென்னிபாலிசம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நோட் பண்ணிக்கோங்க, த ப்ராசஸ், அது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈட்டிங் த ஃப்ளஷ் ஆஃப் ஒன் ஓன் ஸ்பீசிஸ். அதாவது தன்னோட இனத்தோட சேர்ந்த அந்த ஸ்பீசிஸையே அந்த இனத்தோட மீட். இப்போ ஒரு கூண்டு இருக்குது, அந்த கூட்டுக்குள்ளே அந்த அந்த இனம் செத்து போச்சு அப்படின்னா மனுஷங்களை தவிர்த்து மித்த இனங்கள்லாம் என்ன பண்ணும், தன்னைத்தானே சாப்பிட்டுக்கும். அதாவது இறந்து போகிற அதே உயிரினமாக அதுவே சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அதுங்களுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு டிசீஸ் அவங்களுக்கு, இந்த இன்ஃபெக்டட் பேர்ட் கிட்ட இருக்கிற டிசீஸ் இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால இந்த கன்னிபாலிசம் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் மென்ட் பை கன்னிபாலிசம் அப்படின்னா, practice of eating the flesh of one's own species. ஸோ ஓன் ஸ்பீசிஸோட ஃப்ளஷை அவங்க சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே குறைவுன்னு சொல்கிறாங்க. ஸோ டஸ்ட்டும் அங்கே என்ன ஆகுது, ரெடியூஸ்டாக தான் இருக்குது. ஸோ கண்டேஜியஸ் டிசீசஸ் கேன் பி ப்ரிவென்டட். ஸோ கண்டேஜியஸ் டிசீஸ், அதாவது ஒரு பேர்டு வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, நான் தெரிஞ்சது நான் என்ன பண்ண போகிறேன், வேறு கேஜில் அதை மாற்ற போகிறேன். ஸோ நான் அதனால் என்ன பண்ண முடியாது, ஒரு பேர்ட் கிட்டேருந்து இன்னொரு பேர்டுக்கு டிசீஸ் அவ்வளோக்கா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல எல்லாரும் கும்மலாக இருக்கனால பேட் ஸ்மெல்லிங் இருக்கும். ஸோ முட்டைகள் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேஜ் லேயர் ஃபேட்டிக். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஒரே இடத்துல இருக்கிறனால ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ஃபேட்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் பவுட்ரி. அதாவது நம்மளோட இம்பார்ட்டன்ட் டாபிக், இன்னைக்கோட டாபிக் என்ன, இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் பவுட்ரி. ஸோ பவுட்ரியில் என்னென்ன மாதிரியெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ் இருக்குது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ ஃபவுல்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்ன, பேர்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த fowls are classified based on the purpose for which they are developed and based on their nature. ஸோ எதுக்காக அதை வளர்க்குறோம், அது எப்படி வளரப்போகுது, என்னென்னலாம் அதுக்கு தேவை அப்படின்றத பார்த்து நம்ம எல்லா பேர்ட்ஸையும் கிளாஸிஃபை பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பேஸ்ட் ஆன் த
பர்பஸ் ஃபார் விச் தே ஆர் டெவலப்ட். அவங்க எப்படி நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன் லேயர்ஸ். Egg breeders, the rearing and maintenance of fowls for the protection of only the lay eggs called layers. ஸோ எக்ஸு மட்டுமே எனக்கு தேவை. அதுக்காக மட்டும்தான் அந்த கோழியை நான் வளர்க்க போகிறேன், அந்த ஃபவுலை நான் வளர்க்க போகிறேன். டக்காக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம அதை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு மட்டும் எக்குக்கு மட்டும் தான் எனக்கு அது தேவை அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்கிறேன்? லேயர்ஸ், எக் பிரீடர்ஸ்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் அதுக்கு ஒயிட் லெக்ஹார்ன், ராட் ஐலாண்ட். ஸோ இங்கே கொடுக்குற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் நீங்கள் கூகுள் குரோமில் போட்டு இதோட இமேஜஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸ்பீசிஸ் பேர் கொஞ்சம் மண்டையில் கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதனால் உடனே வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராய்லர்ஸ், மீட் பிரீட்ஸ், the rearing and maintenance of fowls for the protection of only meat. மீட்டு மட்டும் தான்ப்பா எனக்கு அதுலேருந்து வேணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி நான் வளர்க்குற ரியர் பண்ணுற பேர்ட்ஸுக்கு என்ன பேர்? ப்ராய்லர்ஸ்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் கொச்சின் அண்டு பிரம்மா. இது எல்லாத்தையும் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ப்ராய்லர்ஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸ்பீசிஸ் பேரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டுயல் பர்பஸ் பீட்ஸ், அதாவது டியூவல் பர்பஸ். எனக்கு ரெண்டுமே தேவைப்பா. த ரியரிங் அண்ட் ப்ரீட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபவுல்ஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் போத்ஸ் எக்ஸ் அண்ட் மீட். எனக்கு ரெண்டுமே தேவை இஸ் கால் டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ். ஸோ இதுக்கு பேர் என்னது? டியூவல் பர்பஸ் பிரீட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கிரிராஜா, கார்னிஷ். ஸோ கிரிராஜாவும் கார்னிஷும் என்னது? எனக்கு ரெண்டுமே தேவை, அதுக்காக நான் அதை வளர்க்க போகிறேன். எக்ஸும் தேவை, எனக்கு மீட்டும் தேவை. பேஸ்ட் ஆன் த நேச்சர். Based on the nature, the domestic fowls are classified into two varieties such as follows. So two varieties இருக்கு. என்னென்ன டூ வெரைட்டிஸ் இருக்குது? டெஸி ப்ரீட். ஸோ டெஸி ப்ரீடில் இண்டிஜினியஸ் வெரைட்டி. நான் கிளாஸோட இன்ட்ரோட சொன்ன மாதிரி இண்டிஜினியஸ் வெரைட்டிஸ்னால் என்னது? என்னோட நேட்டிவ்லேருந்து எதெல்லாம் நான் க்ரோ பண்ணுறேனோ, எதெல்லாம் வளருதோ, எனக்கு என்னோட வீடு இதுதான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என்னோடது அப்படின்றது தான் இண்டிஜினியஸ். எக்ஸாட்டிக் ப்ரீட். ஸோ வெளியேருந்து வந்து வளர்க்குற ப்ரீட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்டு வெரைட்டி, அதாவது எக்ஸாட்டிக் ப்ரீடுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டெஸி ப்ரீட். ஸோ டெஸி ப்ரீட்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தே ஆர் வெரி ஸ்மால், ஸ்லோ க்ரோத் தான் அவங்களுக்கு இருக்கும். புவர் லெக் லேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ த எக்ஸ் ஆர் வெரி ஸ்மால் இன் சைஸ். நம்ம நாட்டுக்கோழி நம்மளோட என்ன சொல்லுவோம்? இண்டிஜினியஸ் வெரைட்டி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆனால் அதோட எக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மால் இன் சைஸில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப மெதுவாக தான் அவங்க வளருவாங்க. தே ஆர் ப்ரொடியூஸ்ட் அபவுட் 60 eggs per year. அதாவது ஒரு வருஷத்துக்கே 60 முட்டைகள் தான் அவங்க போடுவாங்க. ஸோ வெரி ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ். ஆனால் அவங்களுக்குலாம் என்ன? அவங்களுக்கு டிசீஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப 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 சான்ஸ் வந்து கம்மி. அவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாட்டுக்கோழி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்னென்ன ஸ்பீசிஸ் வச்சுருக்கோம்? அசீல், சிட்டாகாங், கடக்நாத், கிரிராஜா, கேகஸ், பஸ்ரா. இது எல்லாமே என்னது? ஒரு இண்டிஜினியஸ் பேர்டோட ஒரு டைப்பு. ஸோ எக்ஸாட்டிக் பிரீட், இம்ப்ரூவ்டு பிரீட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, தீஸ் ஆர் ஃபாரின் பிரீட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஃபாரின் பிரீட் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸாட்டிக் பிரீடுன்னு சொல்கிறோம். தே ஷோ ராபிட் க்ரோத் அண்ட் அட்டைன் இயர்லி மெச்சூரிட்டி. ஸோ இதெல்லாமே எப்படி வளரும்? சீக்கிரமாக வளர்ந்துடும். ஸோ இயர்லி மெச்சூரிட்டியும் அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த பேர்ட்ஸ் லே லார்ஜ் சைஸ்ட் எக்ஸ். யோசிச்சுருக்கீங்களா எதனால ப்ராய்லர்ஸ் எல்லாமே சீக்கிரம் வளருது, பெரிய பெரிய முட்டைகள் போடுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே இம்யூனைசேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இம்யூனைசேஷன் கொடுக்கும்போது அவங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே, இம்யூன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக கிடைச்சிருது. ஸோ இம்யூன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரெடிலியாக அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறாங்க? பெரிய பெரிய லார்ஜ் சைஸ் எக்ஸை அவங்களால லே பண்ண முடியுது. ஸோ தே ப்ரொடியூஸ் குட் குவாலிட்டி எக்ஸ் அண்ட் மீட். ஸோ குட் குவாலிட்டி எக்ஸ் அண்ட் மீட்ஸு அவங்களால கொடுக்க முடியுது. சர்டைன் வெரைட்டிஸை நம்ம எதுக்காக வச்சுருக்கோம்? மீட் ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் நம்ம வச்சுருக்கோம். தீஸ் வெரைட்டிஸ் லே அபவுட் 240 eggs per year. ஸோ ஒரு வருஷத்துக்கு 240 eggs அவங்களால 240 eggs அவங்கெல்லாம் க்ரோ பண்ண முடியுது. ஸோ ராட் ஐலாண்ட், பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஸ்பயர், ஒயிட் லெக்ஹார்ன் இதெல்லாம் நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? எக்ஸாட்டிக் பிரீட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபாரின் பிரீட்ஸ்,
அதாவது எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். எக்ஸாட்டிக் பிரீட்ஸுக்குள்ள நம்ம ஒரு 4 கிளாஸஸ் வச்சிருக்கோம். எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஏசியாட்டிக் கிளாஸ் நம்மளோட வேர்ல்டு மேப் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட வேர்ல்டு மேப்ல இருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியால இருந்து கலெக்ட் பண்ணி எக்ஸாட்டிக் பிரீடா நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே ஒரு 4 டைப். ஸோ ஏஷியால இருக்கிறது எல்லாத்தையும் ஏஷியன் கிளாஸ்னும், அதுக்கு எக்ஸாம்பிளா கிரிராஜ், பிரம்மா, கொச்சின் இதோட ஏரியாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட லொக்கேஷன்ஸ் மட்டும். மெடிடேரியன் கிளாஸா இருந்ததுன்னா லெக்கான், அன்கோனா, மினோர்கா இந்த மாதிரி மெடிடேரியன் கிளாஸ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அமெரிக்கன் கிளாஸ். ராட் ஐலாண்ட், பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ப்ஸ் நியூ ஹாம்ஸ்பயர், ஒயன்டாட் இது எல்லாமே என்னது அமெரிக்கன் கிளாஸ். நெக்ஸ்ட் ஒன் இங்கிலீஷ் கிளாஸ். ஆஸ்ட்ரலாப், சஸ்லெக்ஸ், கார்னிஷ், ஆர்பிங்டன் இது எல்லாமே என்னது இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ இது எல்லாத்தையும் இந்த பேர் இன்னொருக்க நான் ரீட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி ஏஷியாட்டிக் கிளாஸோட டைப்ஸ் எக்ஸாம்பிளாக கூட அவங்க கேட்கலாம். ஸோ ஏஷியாட்டிக் கிளாஸோட டைப் என்னென்ன? கிரிராஜ், பிரம்மா, கொச்சின். மெடிடேரியன் கிளாஸ் என்னது? லெக்ஹார்ன், அன்கோனா, மினர்கா. அமெரிக்கன் கிளாஸ் என்னென்னது? ராட் ஐலாண்ட், பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஸ்பயர், ஒயன்டாட். ஸோ இங்கிலீஷ் கிளாஸ் என்னென்னது? ஆஸ்ட்ரோலாப், சஸ்லெக்ஸ், கார்னிஷ், ஆர்பிங்டன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் ஒயிட் லெக்ஹார்ன் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் லேயர் இன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ வேர்ல்டுலேயே ரொம்ப பாப்புலரான லேயரை இந்த ஒயிட் லெக்ஹார்னை நம்ம சொல்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. ஒயிட் லெக்ஹார்ன் நம்மளோட மெடிடேரியன் கிளாஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் ஆரிஜினேட்ஸ் இன் இட்டாலி. ஸோ இட்டாலியில் இது ஆரிஜினேட் ஆகியிருக்கு. இட் இஸ் ஒயிட் இன் கலர் அண்ட் திஸ் breed இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் இன் லெக்ஹார்ன்ஸ் அண்ட் ஹென்ஸ் த நேம். என்ன சொல்ல வராங்க இதில்? இது ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்க இந்த பேர்டு லெக்கான்ஸ்ன்ற பிளேஸில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ அதனால அங்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒயிட் லெக்கான்னு பேர் வச்சுருக்காங்க. த பாடி இஸ் வெரி ஷார்ட் வித் எல்லோயிஷ் பீக் அண்ட் த ரோஸ் காம்ப். ஸோ அதோட பாடி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எல்லோ கலரில் பீக் இருக்கும். அதோட காம்பு எப்படி இருக்கும்? ரோஸ் கலரில் இருக்கும். இட் இஸ் நீட்டஸ்ட் ஆஃப் த ஆல் ஃபோல்ஸ். எல்லா ஃபோல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் அந்த ஒயிட் லெக்ஹார்ன். இந்த இமேஜ் பாருங்க, உங்களுக்கு தெரியும். சொன்ன மாதிரி எல்லோயிஷ் பீக் இருக்கு, ரோஸ் கலர் காம்பு இருக்கு. நெக்ஸ்ட் திங் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ரியர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ். எதுக்காக இதை வளர்க்குறோம்? எக்ஸுக்காக மட்டும். ஸோ பர்பஸ் ஆஃப் ஒயிட் லெக்ஹார்ன் என்னது? பர்பஸ் ஆஃப் ரியரிங் எக்ஸ். இட் வெயிட்ஸ் அபவுட் 2 kgலேருந்து 2.7 kg வரைக்கும் இது வெயிட் ஆகும். இட் லேஸ் அபவுட் 250 eggs பெர் இயர். ஸோ 250 முட்டைகளை ஒரு வருஷத்துக்கு இது இடுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் வெரைட்டி இஸ் நாட் ஐடியல் ஃபார் மீட் ப்ரொடக்ஷன். நம்ம என்ன பண்ண மாட்டோம்? இவங்களை மீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் ஒயிட் லெக்ஹார்ன். ரிவைஸ் பண்ணி பாருங்க என்னென்னலாம் இதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி இதோட அப்பியரன்ஸ் இருக்குது, ஸோ இது எப்படி நீட் ஆனது, ஸோ இது என்னென்ன பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எக்ஸுக்காக மட்டும் கொடுக்குறோம். ஸோ நாட் ஐடியல் ஃபார் மீட் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் திங் அப்கமிங் கிளாஸில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரான் ஐலாண்ட் ரெட் அப்படின்னா என்ன, பிரம்மானா என்ன, பிளைமவுத் ராக்னா என்ன, நியூ ஹாம்ஸ்பயர்னா என்ன, கிரிராஜா என்ன, அதோட டைப் என்ன, அசீல் அப்படின்னா எப்படி இருக்கும், சிட்டாகாங், கடக்நாத் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒயிட் லெக்ஹார்ன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டில் டைம் இருக்கிறப்போ இந்த ராட் ஐலாண்ட், பிரம்மா, பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஸ்பயர், கிரிராஜா, அசீல், சிட்டாகாங், கடக்நாத் இவங்களோட இமேஜ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த அப்பியரன்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபோனில் கூட நீங்கள் இமேஜாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு திடீர்னு நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஜ் லேயர் ஃபேட்டிக் அக்வைஸ். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, கேஜ் லேயர் ஃபேட்டிக் அக்வைஸ் டியூ த டிஃபிஷியன்சி ஆஃப். எதனால கேஜ் லேயர் ஃபேட்டிக் வருது? ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் கொஷின் பார்த்தோன்னே கொஷின் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க?
கேஜ் லேயர் ஃபேட்டிக் எதனால இதாகுது? ஸோ வாட் இஸ் மென்ட் பை கேஜ் லேயர் ஃபேட்டிக்? நான் என்ன சொன்னேன், கேஜுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ப்ரீட் எப்படி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால கேஜ் லேயர் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனோட டிஃபிஷியன்சி நம்ம பார்த்தோம், மெக்னீஷியம் பார்த்தோம், எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். நம்ம கால்சியம் தான் ரொம்ப மெயினாக படிச்சுருப்போம். ஏன்னா கால்சியம் வந்து என்ன பண்ணும், எனர்ஜி பூஸ்ட் பண்ணும். ஸோ நமக்கு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுக்கும். ஸோ கால்சியமை நம்ம வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அயன் தேவைப்படுதா நமக்கு, நம்ம அயன் படிக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏவையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பொட்டாசியம் படிக்கல. ஸோ அதனால் இதையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். பாஸ்பரஸ் நம்ம படித்தோமா, ஸோ நம்ம வீடியோவில் இருக்கிற ஃபேக்சுவல் கொஷின் இது. ஸோ ஆப்ஷன் பி கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் NaCl தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, எ பூஸ்டர் டோஸ், இது பேசிக் கொஷின் தான். எ பூஸ்டர் டோஸ் ஆஃப் விச் வேக்சின் இஸ் கிவன் பிஃபோர் கேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேர்டுக்கு என்ன கொடுத்தோம் நம்ம, ராணிகெட் வேக்சினா கிடையாது, IBD வேக்சினா கிடையாது. எனக்கு என்ன செய்யுங்கன்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த ராணிகெட் வேக்சின், IBD வேக்சின், ஃபவுல் பாக்ஸ் வேக்சின், மார்க்ஸ் வேக்சின் இதெல்லாம் என்னன்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இம்யூனிட்டி கிளாஸ் படிக்கும்போது, இம்யூனைசேஷன் இம்யூனாலஜி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேக்சின் எல்லாத்தையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன அனிமல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, என்ன பேர்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபவுல் அப்படின்னு நமக்கு இதில் படித்தனால நம்ம கேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தான் கொடுப்போம், ஃபவுல் பாக்ஸ் வேக்சின் நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி என்னோட நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒயிட் லெக்ஹார்ன். அதாவது ஒயிட் லெக்ஹார்ன் பிலாங்ஸ் டு விச் கிளாஸ் ஆஃப் ஃபாரின் பீட்ஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். நான் மறுபடியும் இந்த டாபிக் உங்களுக்கு எடுக்கிறேன். அதாவது அந்த ஸ்பீசிஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போதே அதை 2 times ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ரொம்ப ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பீசிஸ் நேம் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் அதனால. ஸோ ஏஷியாட்டிக் கிளாஸில் என்னென்ன இருக்குது, கிரிராஜ், பிரம்மா, கொச்சின் இருக்குது. மெடிட்டேரியன் கிளாஸில் என்னென்ன இருக்குது, லெக்ஹார்ன், அன்கோனா, மினர்கா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அமெரிக்கன் கிளாஸில் என்னென்னலாம் இருக்குது, ராட் ஐலாண்ட், பிளைமவுத் ராக், நியூ ஹாம்ஸ்பயர், வயன்டாட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷ் கிளாஸில் என்னென்னலாம் இருக்குது, ஆஸ்ட்ரலாப், சஸ்லாக்ஸ், கார்னிஷ், ஆர்பிங்டன், இது எல்லாமே இங்கிலீஷ் கிளாஸில் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஒயிட் லெக்ஹார்ன் பிலாங்ஸ் டு விச் கிளாஸ் ஆஃப் ஃபாரின் ப்ரீட்ஸ். ஸோ ஃபாரின் ப்ரீட்ஸோட எந்த இதில் இருக்குது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே ஆன்சர் எடுக்கலாம். மெடிட்டேரியன் பேர்ட் அப்போ நம்ம படித்தோமா, ஒயிட் லெக்ஹார்ன் எங்கே இருக்குது, மெடிட்டேரியன் கிளாஸில் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னது, மெடிட்டேரியன் கிளாஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒயிட் லெக்ஹார்ன் பிலாங்ஸ் டு விச் டைப் ஆஃப் ஃபாரின் பீட்ஸ். ஸோ மெடிட்டேரியன் கிளாஸ். இந்த பீட்ஸ் என்னென்னன்றதையும் முன்னாடி கிளாஸில் போய் ஒரு தடவை இங்கே என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. ஸோ டெசி இண்டிஜினஸ் பிரீட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ். ஸோ இண்டிஜினஸ் பேர்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாஸ்ட் க்ரோயிங் அண்ட் ஹை எக் லேயர்ஸா? கண்டிப்பாக கிடையாது. நான் எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், நம்மளோட நாட்டுக்கோழி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ ஹை லெக் லேயர்ஸாக அவங்க போடுறாங்க, கண்டிப்பாக லே பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங் ஒன். வெரி ஸ்மால், ஸ்லோ க்ரோத், புவர் எக் லேயர்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட இண்டிஜினஸ் பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும். ஸோ எக்கு லே பண்ணுறதும் ஹை குவாலிட்டியாக இருக்கிற சின்ன சின்ன எக்ஸையும் எப்பயாவது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, புவர் எக் லேயர்ஸாக இருப்பாங்க. இம்போர்ட்டட் அண்ட் லார்ஜ் பாடிஸ், அப்படியா பெரிய பெரிய பாடிடாக இருக்குமா, நம்ம இம்போர்ட் பண்ணுறோமா, இண்டிஜினஸ்னு இருக்கும்போது நம்ம இம்போர்ட் பண்ணுவோமா? ஸோ கண்டிப்பாக தப்பு. ஒன்லி மென்ட் ஃபார் மீட் ப்ரொடக்ஷன். நம்ம என்ன சொன்னோம், மீட் ப்ரொடக்ஷனுக்கு இவங்களை யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இது ஆப்ஷனும் தப்பு. ஸோ என்னதான் ஆப்ஷன் இதுக்கு, டெசி பிரீட்ஸ். டெசி பிரீட்ஸ் ஆர் prescribed as very small, slow growth and poor egg layers. In cage system each bird require. கேஜ் சிஸ்டமில் இந்த பேர்ட்ஸுக்கு
எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிபிடியில் இருக்கும். கிளாஸ் பாஸ் பண்ணி முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பிபிடிலே நான் கேஜ் சிஸ்டம் பற்றி கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஸோ 1 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் இதோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ 1 ஸ்கொயர் ஃபீட்டு தள்ளி தள்ளி இருக்கணும்னு நம்ம படிச்சிருப்போமா. ஸோ ப்ராய்லர்ஸ் இருந்தால் எப்படி இருக்கலாம், 2 ஸ்கொயர் ஃபீட்டு கூட ஒரு 2 பேர்டுக்கு நம்ம ஒரு பேர்டு கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே என்னது ஹெவியாக ப்ரீட் ஆகுறது. ஸோ கேஜ் சிஸ்டமில் வளர்றது எல்லாமே ஹெவியாகவும் இருக்கலாம், ஸ்மாலாகவும் இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க அதிகமாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ ஒன் ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே உங்களுக்கு போதும் அப்படின்னு படிச்சுட்டு போமா. ஸோ இவங்க ப்ராய்லர்ஸ் எல்லாத்துக்கும் எத்தனை தேவைப்படுச்சுன்னு படித்தோம், 2 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுதுன்னு படித்தோமா. ஸோ அதனால ஆப்ஷன் என்னது 1 ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஹாஃப் 1.5 2 ஸ்கொயர் ஃபீட் இது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸில் கொடுத்துருக்க ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்கமிங் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இண்டிஜினஸ் வெரைட்டியாக இருக்கிற ஒயிட் லெக்ஹார்ன் அதோட டைப்ஸு, ஸோ அமெரிக்கன் கிளாஸில் என்னென்ன இருக்குது, இந்த கிளாஸில் என்னென்ன இருக்குது, இங்கிலீஷ் கிளாஸில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் மெடிட்டேரியன் கிளாஸில் என்னென்ன இருக்குன்ற இந்த கிளாஸிஃபிகேஷன் நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நான் கொடுத்த ஹோம்ஒர்க் மறக்காமல் பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது இந்த வேக்சின்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், வேக்சின்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த வேக்சின் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இது என்ன செய்து உடம்புக்குள்ளே போய் அப்படின்ற ப்ராசஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே ஒரு வேக்சின் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ ப்ராசஸ் பார்க்கும்போது எதுக்காக அந்த வேக்சினை நம்ம யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட்-19 வேக்சின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது, எதுக்காக அந்த வேக்சின் நமக்கு மஸ்ட் அப்படின்றத பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட் நம்ம பார்த்து வைக்கும் போது நம்ம எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நமக்கு டேரெக்டாக அந்த கொஸ்டின் வரலனாலும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகும். ஸோ ஐபிடினா என்னன்னு பாருங்கள், எங்கே யூஸ் பண்ணுறோன்றதையும் பார்த்து வைங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.